வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட சாம் சோமா குளோபல் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஓ. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் எப்படி செலவு பண்றோம், எப்படி செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றது முதல் நம்முடைய பிரிக் ஒர்க், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாஸ்டரிங், அதுக்கப்புறமா டைல் ஒர்க்கு, அதுக்கப்புறமா பெயிண்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, இப்படி எல்லா ஒர்க்கும் இருக்கு. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நாம எவ்வளவு செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம முதல்ல தீர்மானிக்கணும். அதாவது நமக்கு நம்ம கட்டப்போற வீடு வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் கட்ட போறோம். அப்போ அந்த வீட்டுக்கு தேவையானது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒவ்வொன்றும் எவ்வளவு குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? நம்ம மொபைல் ஃபோன் 1000 ரூபாய்க்கும் வாங்கலாம், 5000 ரூபாய்க்கும் வாங்கலாம், உங்களுக்கு லேக்ஸுகள்லையும் வாங்கலாம், உங்களுக்கே தெரியும். அதே போலதான் நாம கட்ட போற வீடும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு 1 லட்சம் ரூபாய்க்கும் கட்டலாம், 10 லட்சம் ரூபாய்க்கும் கட்டலாம், 1 கோடிக்கும் கட்டலாம், 5 கோடிக்கும் கட்டலாம், எப்படி வேணாலும் கட்டலாம். சரியா? அப்போ நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதற்கான செலவு நம்ம செஞ்சுதான் ஆகணும். நாம திருப்பி இதை ஏன் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பாக நம்ம வீடு கட்ட போற ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இது. எல்லா கான்ட்ராக்டர்ஸும் என்ஜினியர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ தான். நம்ம ஒரு ஒர்க்கு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறோம். அது போட்டு எடுக்கிறப்போ முன்ன பின்ன சின்ன சின்ன வேலைகள் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு செலவாகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எதனால செலவாகுது, எப்படி அப்படிங்கிறத மேக்சிமம் கிளைண்ட சொல்லி புரிய வைக்க முடியும், சிலவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம தெளிவா இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒவ்வொரு ரேட் இருக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கூட ஆகலாம். நம்ம எதிர்பார்க்கறது இப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா சம்டைம் கூட ஆகலாம். ஸோ அதற்காக வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு குவாலிட்டியான ஒர்க் வேணும்னா நீங்க குவாலிட்டியான எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூவுக்கும், அதாவது உங்களுடைய கட்டுமானத்தின் ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் நீங்க தனித்தனி செலவிட தான் வேணும். அதனால என்ன எப்படி நம்ம பண்ணா எவ்வளவு அழகா நமக்கு வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஒர்க்குகளையோ இல்ல உங்களுடைய கான்டாக்டையோ வைங்க. இங்க ஒர்க்கு கொடுக்குறப்போ யோசிச்சு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைவான இடத்துல எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. சீப் எப்பவுமே சீப்பா தான் இருக்கும், பெஸ்ட் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். ஸோ இதை மைண்ட்ல வச்சு எப்பவுமே உங்களுடைய தேர்வு நல்ல தேர்வாக இருக்கட்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில நாங்க இதுவரைக்கும் 12 வருடமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். ஒவ்வொன்றையும் நேரடியா உட்கார்ந்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஸோ எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒர்க்குகளில் பிரதிபலிக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய தேவையை பொறுத்து அதிகரிக்கவும் செய்யும், குறையவும் செய்யும். ஸோ நல்ல ஒர்க் வேணும்னா நீங்க நல்ல முறையில் செலவிடத்தான் வேண்டும். நன்றி.